Hi friends, welcome to LIC 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக ஐசி 741ஓட பின் கான்ஃபிகரேஷன். ஸோ செகண்ட் அண்ட் தேர்டில் மட்டும் நம்ம இன்புட் கொடுப்போம். செகண்டில் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், தேர்டில் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் கொடுப்போம். ஃபோர்த்தில் -VCC சப்ளையோட நெகட்டிவ் கொடுப்போம். 6th பின்னில் அவுட்புட் எடுப்போம். 7th பின்னில் +VCC. ஸோ 8th பின்னில் எந்த கனெக்ஷன்ஸும் இல்லை. இதுதான் பின் டயக்ராம். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட கனெக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். இப்போ இதனோட சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னால் இன்வெர்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? ஸோ செகண்ட் பின். ஸோ அப்போ கொடுக்கக்கூடிய சிக்னலை இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சைன் வேவ் ஃபார்ம் கொடுத்தோம்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இன்வெர்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் தி இன்வெர்ட்டிங். இப்போ எதில் இன்வெர்ட் பண்ணுறோம், எந்த இன்புட் சிக்னல் கொடுக்குறோமோ அதில் தான் நம்ம ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஆஸ் தி Vin. ஸோ Vin கொடுத்துட்டு அதோட ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பின்லேருந்து 6th பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். இது கனெக்ஷன்ஸோட அவுட் சைட் பார்ட். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சப்ளையில் வரும்போது நம்ம +12 வோல்ட் 7th பின்னுக்கும் -12 வோல்ட் 4th பின்னுக்கும் கொடுக்குறோம். தேர்ட் பின்னை கிரவுண்ட் பண்ணுறோம். சிஆர்ஓவில் 2 இன்புட் எடுக்கணும். ஒன்று அவுட்புட்டு, ஒன்று இன்புட்டில் கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் நம்மளோட சிஆர்ஓட இன்புட் கனெக்ட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணிடணும். 6th பின்லேருந்து நம்ம அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எப்படிங்கிறது. சரி, பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 741 ஐசியை பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பின்னில் நான் 1 kilo ohm ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து அதே செகண்ட் பின்னிலேருந்து 6th பின்னுக்கு. ஸோ 6th பின்னுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபீட்பேக் ரெசிஸ்டர். ஸோ ஃபீட்பேக் ரெசிஸ்டருங்கிறது நான் 2.2 kilo ohmல ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணிவிட்டேன், சப்ளைலேருந்து 3 ஒயர்ஸ் இருக்கும். சப்ளை பாசிட்டிவ், நெகட்டிவ் ப்ளஸ் கிரவுண்ட் இருக்கும். இது எல்லாமே ஐசி ட்ரெய்னர் கிட்டில் நம்ம பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், அதனோட பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு வந்துட்டு எதுக்கு கொடுக்கணும், 4th பின்க்கு கொடுக்கணும். ஸோ சப்ளையோட பாசிட்டிவ் 4th பின், நெகட்டிவ் தான் 4th பின், பாசிட்டிவ் சப்ளை 7th பின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4th பின்னில் நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், 7th பின்னில் கனெக்ட் பண்ணணும். ஸோ 4க்கு அப்புறம் 5, 6, 7th பின்னில் பாசிட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இன்புட்ஸ் கொடுத்துட்டோம். இதில் கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் கனெக்ஷன் எதில் எடுத்துகிட்டு வரணும்னா, அதாவது 0 நியூட்ரல் பாயிண்ட் 3rd பின்னில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், 3rd பின்னில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கனெக்ஷன்ஸை 3rd பின்னில் கிரவுண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். ஸோ அது ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து எதில் கொடுக்கணும், ரெசிஸ்டரோட ப்ளஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதனோட கிரவுண்ட் கனெக்ஷனை நம்ம கிரவுண்ட் பண்ணிடணும் பிரெட் போர்டில். நீங்கள் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் டேரெக்டாக செகண்டுக்கு கூட கொடுக்கலாம், இல்லைனா ரெசிஸ்டரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் கொடுக்கலாம். சேம் எப்படி கொடுத்தாலும் ஒரே ப்ராசஸ் தான். இப்போ ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட, அதாவது இன்புட் சிக்னல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணணும், இன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரவுண்டு சப்ளை கூட அந்த 3rd பின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று ரெசிஸ்டர் கிட்ட கொடுக்கலாம், இல்லைனா அந்த 3rd பின்னில் கூட கொடுத்துக்கலாம். செகண்ட் பின்னில் கொடுத்துக்கலாம். இது உங்களோட விஷயம் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷனுக்காக இப்படி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிஆர்ஓலேருந்து 2 இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே வேவ் ஃபார்மில் பார்க்கணும். ஃபஸ்ட் இன்புட் சிக்னல், செகண்ட் அவுட்புட் சிக்னல் அப்படின்னா நமக்கு இன்வெர்ட் ஆனது கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 கனெக்ஷன் சிஆர்ஓலேருந்து எடுப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா
இன்சர்ட் ஆகலை, அதனால் திரும்ப கொடுக்குறேன். ஸோ ட்ரைனர் கிட்டில் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸி. சப்போஸ் இது ப்ரெட் போர்டில் பண்ணால் தனியாக ஆர்பிஎஸ் சப்ளை வச்சுட்டு நம்ம அதிலிருந்து 12 வோல்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான். அதுக்காக இந்த ட்ரைனர் கிட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா சிம்பிள் வெரிஃபிகேஷன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சிஆர்ஓலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஆர்ஓட இன்புட் எடுத்துகிட்டு வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட இன்புட்டில் கொடுக்குறோம். அதனோட கிரவுண்டை கிரவுண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சிஆர்ஓலேருந்து அவுட்புட்டு பார்க்கணும். ஸோ அவுட்புட்டோட வேல்யூ என்ன, 6th பின் நான் சொல்லியிருக்கேன், டயக்ராம் போய் பாருங்கள். ஸோ 6th பின்னில் பாசிட்டிவ் சப்ளை, கிரவுண்ட் சப்ளை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் சிம்பிள் கனெக்ஷன் ஆஃப் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இன்வெர்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல் ஆம்ப்ளிடியூட் ஆகட்டும், டைம் பீரியட் ஆகட்டும், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் நமக்கு அவுட்புட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ சேம் அதே கனெக்ஷன்ஸை நான் இன்னொரு ஐசி ட்ரைனர் கிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்ஐசி ட்ரைனர் கிட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் ஓல்டர் டேஸில் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வர வர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கிட்டில் நம்ம கொடுத்தாலும் சேம் அவுட்புட் தான் வரணும். அதுக்காக கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்து நான் அவங்களுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் வித் டிஃப்ரெண்ட் ட்ரைனர் கிட். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரைனர் கிட்னால நமக்கு அவுட்புட் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணும் எப்படி செட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட்டோட ஆம்ப்ளிடியூடும் டைம் பீரியடும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் T = 1/Fங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் அந்த ஃபங்க்ஷனுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் வேவ்ஃபார்ம், ஸ்கொயர் வேவ்ஃபார்ம் இது எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் சிக்னல் கொடுத்துக்குறோம். சைன் சிக்னல் கொடுத்துட்டு சிஆர்ஓவை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டான கரெக்டான வேவ்ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஆம்ப்ளிடியூட் டைம் பீரியட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் அவுட்புட் கிடைக்கிது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுக்கு ஹோல்டு பட்டன் இருக்குது. ஸோ சிஆர்ஓவில் ஹோல்டு நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வேல்யூ வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்படியே இன்வெர்ட் ஆனது தெரியுதுங்களா? ஸோ இதுதான் நமக்கான இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கான எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்து பாருங்கள், அவுட்புட் சக்ஸஸாக ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சிஆர்ஓவில் அவுட்புட் எடுக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சிஆர்ஓவில் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னாமே ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டாக இருக்கும். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.